இன்னைக்கு டைரக்டர் வெற்றிமாறன் அவர்களுக்கு பர்த்டே. அவருக்கு ஃபேன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ்லாம் பர்த்டே விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. வெற்றிமாறன் டைரக்ஷன்லேயே உங்களுக்கு பிடிச்ச படம் எது அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே அப்டேட் பண்ணியிருந்தேன். டைரக்டர் வெற்றிமாறன் நம்ம எஸ்டிஆர் சிம்புவை வச்சு அவருடைய 49வது படத்தை டைரக்ஷன் பண்ணுறாரு அப்படின்னு. இன்றைக்கி இந்த நியூஸை மூவி டீமே இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன ப்ரோமோ வீடியோ மூலிமா நம்ம எஸ்டிஆருடைய 49 படத்தை டைரக்டர் வெற்றிமாறன் டைரக்ஷன் பண்ணுறாரு. இந்த படத்தை கலைப்புலி தானு அவர்கள் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அப்படின்னு இப்போ மூவி டீம் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் எஸ் ராஜமௌலி டைரக்ஷனில் பிரபாஸ் அவர்கள் நடித்து ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட்டான படம் தான் பாகுபலி. பாகுபலி ஒரு படம் மட்டும் இல்லை, அது ஒரு சகாப்தம் அப்படின்னே சொல்லலாம். பாகுபலி 2 பார்ட்டாக ரிலீஸ் பண்ணாங்க. பாகுபலி பிகினிங், பாகுபலி கன்க்ளூஷன் அப்படின்னு. இப்போ பாகுபலி படத்தை மறுபடியும் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இதுவும் 2 பார்ட்டியும் ஒரே பார்ட்டாக பாகுபலி த எபிக் அப்படிங்கிற டைட்டிலோட பாகுபலி படம் அக்டோபர் 31 வேர்ல்டு வைடாக தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க மறுபடியும். நம்ம தனுஷ் அவர்கள் டைரக்ஷன் பண்ணி அவரு ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் இட்லி கடை. இட்லி கடை படம் அக்டோபர் 1 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இப்போவே நம்ம தனுஷுடைய இட்லி கடை படத்துடைய ப்ரொமோஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மூவி டீம். ஃபோட்டோவில் இட்லி கடை படத்துடைய ஸ்டிக்கரை ஒட்டி மூவி டீம் பயங்கரமான ப்ரொமோஷனை ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இந்த ஃபோட்டோஸ் சோஷியல் மீடியாவில் செம வைரல். அது மட்டும் இல்லாமல் தனுஷ் அவர்களுடைய இட்லி கடை படத்துடைய தியேட்டர்கள் ரைட்ஸை ரெட் ஜெயின் மூவிஸ் வாங்கியிருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். ரெட் ஜெயின் மூவிஸ் தமிழில் மட்டும் இல்லாமல் தெலுங்கு லாங்குவேஜிலும் இட்லி கடை படத்தை தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இது வரைக்கும் உதயநிதி அவர்களுடைய கண்ட்ரோலில் இருந்த ரெட் ஜெயின் மூவிஸ் இப்போ அவருடைய பையன் இன்பா உதயநிதி கண்ட்ரோலுக்கு போயிருக்கு. இனிமேல் அவர் தான் ரெட் ஜெயின் மூவிஸுடைய ஓனர் அப்படின்னு அஃபிஷியலாக இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் கெத்து தினேஷ், கலையரசன் இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்சிருக்க படம் தான் தண்டகாரண்யம். தண்டகாரண்யம் படத்துலேருந்து கேரக்டர் போஸ்டர்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ஆக்டர் கெத்து தினேஷோடைய கேரக்டர் நேம் சடையன், ஆக்டர் கலையரசனுடைய கேரக்டர் நேம் முருகன் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு சென்சாரில் யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். படம் செப்டம்பர் 19 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. லேடி சூப்பர் ஸ்டார் அனுஷ்கா அவர்கள் லீட் ரோலில் நடிச்சிருக்க படம் தான் கண்டி. இந்த படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் செப்டம்பர் 5 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இன்றைக்கி படத்துலேருந்து ரிலீசிங் கிளிம்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் கிளிம்ஸ் வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். வீடியோவை நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஆக்டர் காயத்ரி லீட் ரோலில் நடிச்சிருக்க படம் தான் கையில். இந்த படம் செப்டம்பர் 19 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துக்கு சென்சாரில் இப்போ யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அதை மூவி டீம் இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் பிளாக்மெயில். பிளாக்மெயில் படம் செப்டம்பர் 19 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இன்னும் 9 days இருக்க பின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். ஆக்டர் துல்கர் சல்மானுடைய ப்ரொடக்ஷனில் ஆக்டர் கல்யாணி பிரியதர்ஷன் ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆன படம் தான் லோக்கோ. லோக்கோ படம் ஒரு சூப்பர் ஹீரோ மூவியாக ரிலீஸ் ஆகி மக்கள்கிட்ட ஒரு நல்ல வரவேற்பை வாங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வைடாக லோக்கோ படம் இப்போ 100 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். சிசு அப்படிங்கிற ஹாலிவுட் படம் ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் ஆச்சு. ஆனால் இந்த படம் இங்கிலீஷில் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ சிசு படத்துடைய பார்ட் 2 எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சிசு ரோட் டு ரிவெஞ்ச் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. அதுவும் இந்த படம் இப்போ தமிழ்லையும் ரிலீஸ் பண்ண போகிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணி அதுக்காக ஒரு ட்ரைலரையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பார்ட் 1 படம் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது. இப்போ பார்ட் 2 தமிழ் டப்போடையே ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுவும் நவம்பர் 21 இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ் ட்ரைலரையும் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் நல்லா இருக்குது. நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். லெஜண்ட் சரவணா நாச்சி ஹீரோவை நடித்து த லெஜண்ட் அப்படிங்கிற படத்தை ரிலீஸ் பண்ணார். அதுக்கப்புறமா இவர் நடிக்கிற 2வது படத்தை டைரக்டர் துரை செந்தில்குமார் டைரக்ஷன் பண்ணுறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணாங்க. இவர் நம்ம அண்ணன் ஹீரோவை வச்சு கருடன் அப்படிங்கிற ஒரு சூப்பரான படத்தை டைரக்ஷன் பண்ணுவார். இப்போ டைரக்டர் துரை செந்தில்குமார் டைரக்ஷனில் தான் நம்ம சரவணா அண்ணாச்சி லெஜண்ட் சரவணா அண்ணாச்சி ஒரு புது படத்தில் இப்போ நடிச்சிட்டு இருந்தார். படத்தில் ஹீரோயினா ஆக்டர் பாயல் ராஜ்புட் தான் நடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த படத்துடைய ஃபுல் ஷூட்டிங் ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். அதுக்காக மொத்த மூவி டீம் சேர்ந்து கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சரவணா நாச்சி மூவியில் ஒர்க் பண்ண ஆக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸுக்கு எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்டும் தந்திருக்காரு. டைரக்டர் துரை செந்தில்குமார் நம்ம லெஜண்ட் சரவணா நாச்சி வச்சு கிரைம் த்ரில்லர் சென்டிமெண்ட் கலந்த ஒரு ஆக்ஷன் படமாக தான் எடுத்திருக்காரு. இந்த படம் நம்ம லெஜண்ட் சரவணா நாச்சிக்கு எப்படி அமைப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் இந்த படத்துடைய கிராண்டான ஆடியோ லான்ச் ஈவெண்ட் நடக்க போகுது அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பில் ரிலீஸ் ஆன கூலி படம் செப்டம்பர் 11 அமேசான் பிரைமில் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம் லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் ஸ்ரதா ஸ்ரீநாத் லீட் ரோலில் நடிச்சிருக்க த கேம் அப்படிங்கிற வெப் சீரிஸுடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வெப் சீரிஸ் நெட்ஃப்ளிக்ஸில் அக்டோபர் 2 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். அடுத்து இந்த வாரம் ஓடிடிலையும் தியேட்டர்லையும் ரிலீஸ் ஆகிற படங்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். டைரக்டர் ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷனில் சிவகார்த்திகேயன் ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் மதராசி. இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் ருக்மணி வசந்த் நடிச்சிருக்காங்க. இந்த படம் செப்டம்பர் 5 ஒரு பேன் இந்தியா மூவியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஹாலிவுட்டில் த ஹாரர் மூவி யூனிவர்ஸ்லேருந்து ரிலீஸ் ஆன த கான்ச்சுரிங் மூவியோட 10th பார்ட்டாக ரிலீஸ் ஆக போகிற படம் தான் த கான்ச்சுரிங் லாஸ்ட் ரிங்.
காஞ்சூரிங் த லாஸ்ட் ரிங் படம் செப்டம்பர் 5 இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை அடல்ட்ஸ், அதாவது 18+ மேலே இருக்கிறவங்க மட்டும்தான் தியேட்டரில் அலோவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் அனுஷ்கா செட்டி அவர்கள் லீட் ரோலில் நடிச்சிருக்க படம் தான் கண்டி. கண்டி படம் செப்டம்பர் 5 தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் ஒரு பேன் இந்தியா மூவியாக தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. பேட் கேர்ள் அப்படிங்கிற தமிழ் படம் செப்டம்பர் 5 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. குக் வித் கோமாளி பாலா லீட் ரோலில் நடிச்சிருக்க படம் தான் காந்தி கண்ணாடி. இந்த படம் செப்டம்பர் 5 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. அடுத்து இந்த வாரம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிற படங்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஹாலிவுட்டில் நம்ம ஜாக்கி சான் அவர்கள் ஹீரோவை நடிச்சிருக்க லிட்டில் பிக் சோல்ஜர் படம் ஹிந்தி, தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் அமேசான் பிரைமில் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் விஷ்ணு மஞ்சு, பாகுபலி பிரபாஸ், ஆக்டர் அக்ஷய் குமார், ஆக்டர் பிரீத்தி முகுந்தன், காஜல் அகர்வால், ஆக்டர் மோகன்லால், சரத்குமார் அப்படின்னு பெரிய ஸ்டார் பட்டாலுமே நடித்து ரிலீஸ் ஆன படம் தான் கண்ணப்பன். கண்ணப்பன் படம் இப்போ தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் அமேசான் பிரைமில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். மாதவன் நடிப்பில் ரிலீஸ் ஆன யாவரும் நலம் படம் செப்டம்பர் 5 சிம்பிளி சவுத் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. த 100 அப்படிங்கிற தெலுங்கு படம் அமேசான் பிரைம் லயன் கேட் ப்ளே ஓடிடியில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். SU ஃபார் SO அப்படிங்கிற மலையாள மூவி செப்டம்பர் 5 ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. லாக்டு அப்படிங்கிற ஹாலிவுட் மூவி லயன் கேட் ப்ளே ஓடிடியில் செப்டம்பர் 5 தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம் லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஹாலிவுட்டில் வெனஸ்டே வெப் சீரிஸ்லேருந்து சீசன் 2லேருந்து பார்ட் 2 இப்போ தமிழ் டப்போட நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். RJ ராஜு ஹீரோவை நடித்து ரிலீஸ் ஆன பன் பட்டர் ஜாம் படம் இப்போ அமேசான் பிரைமில் தமிழ், தெலுங்கு, மலையாளம் லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். ஐஸ் ரோடு வெஞ்சன்ஸ் அப்படிங்கிற ஹாலிவுட் மூவி தமிழ் டப்போட இப்போ அமேசான் பிரைமில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோ சோகம். இந்த வீடியோவில் பார்த்த படங்கள் தான் இந்த வாரம் ஓடிடியிலும் தியேட்டர்லையும் ரிலீஸ் ஆகிற படங்கள். இன்றைக்கி பார்த்த இந்த சினிமா இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான சினிமா தகவலோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.